நம்ம எல்லாரும் இப்போ ஆடி மாசத்துல இருக்கோம். அம்பாளுக்கு ரொம்ப ஒரு உகந்ததான மாசம் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல எல்லாரும் தேவி மகாத்மியம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா, படிக்க போறா. அப்படி எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கக்கூடிய விதத்துல நான் தேவி மகாத்மியத்தை தமிழ்ல ஸ்லோகம் மட்டுமா எழுதியிருக்கேன். அமேசான்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகங்கள் 1லேருந்து 5 ஸ்கந்தம் வரைக்கும் முதல் பாகமாகவும், 6லேருந்து 9 ஸ்கந்தம் வரைக்கும் 2வது பாகமாகவும் அமேசான்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதனுடைய 3வது பாகமான தசமஸ்கந்தமும் 11, 12வது ஸ்கந்தமும் இன்னும் ஒரு 20 டேஸ்ல பப்ளிஷ் பண்ண போறோம். இதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வேணுங்கிறவா அமேசான்ல நீங்க அதை எல்லாரும் வாங்கிக்கலாம். இது தவிர தனிப்பட்ட முறையில ஏதானும் விவரங்கள் தேவையாக இருந்தா எல்லாரும் எனக்கு என்னுடைய மெயில் ஐடியில இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் ஐ வில் கிவ் யூ. எல்லாரும் இதை சௌகரியமாக படிச்சு பகவத் அனுகிரகத்தை அடையணும். போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 54வது சாப்டரை பார்த்தோம். இந்த அத்தியாயத்துல 55வது சாப்டரை பார்க்கலாம். துவாரகை நகரம் எப்போதும் அப்படியே தெய்வீக மகிழ்ச்சியில அப்படியே தெளிச்சுண்டு இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகள் பதிந்த பூமி அது அப்படிங்கிறதுனால அந்த நகரத்தின் ஒவ்வொரு வீதியும், ஒவ்வொரு மாளிகையும், ஒவ்வொரு இல்லமும் புண்ணியத்தின் மனம் அப்படியே வீசியது. பகல்ல வேத மந்திரங்கள் ஒலிக்கிறது, மாலையில சங்கநாதம் முழங்குறது, இரவுல பகவானின் லீலைகளை பாடிய பக்தர்களின் குரல்கள் அப்படியே வானத்தையே எட்டி பிடிச்சது. ஆனா அந்த நகரத்தின் நடுவே இருந்த அரச மாளிகையின் ஒரு மூலையில மட்டும் பல ஆண்டுகளாக சொல்லப்படாத ஒரு துயரம் அமைதியாக வாழ்ந்துண்டு இருந்தது. அது ருக்மிணி தேவியின் இதயத்துல பதிந்த காயம். உலகம் முழுவதும் பகவானின் மகிமையை பாடிக்கொண்டு இருந்தாலும் ஒரு தாயின் உள்ளத்துல மட்டும் தினமும் ஒரு கேள்வி எழுந்தது: என் குழந்தை எங்கே? காலம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆண்டுகள் மாறியது, பருவங்கள் மாறியது, அரண்மனையில் புதிய சந்தோஷங்கள் வந்தது, யாதவ குலம் வளர்ந்தது. ஆனால் முதல் மகனை பிரிந்த தாயின் அந்த இதயம் மட்டும் மாறவே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கும் போதும் அவள் நினைச்சது தன் குழந்தையத்தான். ஒவ்வொரு தாலாட்டும் அவளுக்குள் ஒரு கண்ணீரையே எழுப்பியது. அந்த வேதனையை வெளியிலே யாரிடமும் சொல்லவில்லை. பகவானின் மனைவியாகவே இருந்தாலும் அந்த நேரத்துல அவள் ஒரு சாதாரண தாயாகத்தான் இருந்தாள். ஆனால் மனிதர்கள் துயரத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். இறைவன் அதற்கு பின்னால் இருக்கும் திட்டத்தை பார்க்கிறான். ருக்மிணியின் கருவில் பிறந்த அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. முன்பு தேவர்களின் வேண்டுகோளுக்காக சிவபெருமானின் தவத்தை கலைக்க முயன்ற மன்மதன் பரமசிவனின் நெற்றிக் கண்ணின் அக்னியால் உடலையே இழந்து விட்டான். உலகம் மன்மதன் அழிந்து விட்டான் என்று நினைத்தது. ஆனால் தெய்வீக செயல்கள் ஒருபோதும் முடியாது. இறைவனின் சங்கல்பத்தில் முடிவு என்பது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு லீலை முடிந்தால் இன்னொரு லீலை தொடங்கிவிடும். அப்படித்தான் மன்மதன் மறுபடியும் உலகிற்கு வரவேண்டிய காலம் வந்தது. ஆனால் இந்த முறை அவன் தனியாக வரவில்லை. வாசுதேவரின் அம்சமாகவும் ஸ்ரீ கிருஷ்ணரின் வீரியத்தில் தோன்றிய தெய்வீக புதல்வனாகவும் அவன் அவதாரம் செய்தான். அந்த பாலகனே பின்னாளில் உலகம் முழுவதும் பிருத்யும்னன் என்று போற்றப்பட்டவன். இந்த ரகசியத்தை அசுரர்களின் தலைவனான சம்பராசுரன் நன்கு தெரிந்து கொண்டான். தன்னை அழிப்பவன் இந்த குழந்தைதான் என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. பயம் மனிதனை எவ்வளவு கொடூரனாக்குகிறதோ அதே போல அந்த அசுரனும் செயல்பட ஆரம்பித்தான். இன்னும் 10 நாள் கூட ஆகாத அந்த பச்சிளம் குழந்தையை தாயின் மார்பிலிருந்து பிரித்து கடத்தி எடுத்து போனான். குழந்தையின் அழுகையை பொருட்படுத்தவில்லை. தாயின் துக்கத்தை அவன் நினைக்கவில்லை. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அவனுடைய ஒரே எண்ணம். அந்த சிறு குழந்தையை எடுத்துச் சென்று கொந்தளிக்கும் கடலுக்குள் வீசிவிட்டான். மனிதனின் பார்வையில் அது ஒரு முடிவு. ஆனால் இறைவனின் பார்வையில் அது ஒரு புதிய தொடக்கம் அல்லவா? கடல் அலைகள் அந்த பாலகனை தாங்கிச் சென்றது.
அந்த நேரத்திலே ஒரு மிக பெரிய மீன் அவனை விழுங்கிவிட்டது. சாதாரணமாக பார்த்தால் இது இன்னொரு ஆபத்துதான். ஆனால் பகவானின் லீலையில் அதுவே பாதுகாப்பாக மாறிவிட்டது. கடலின் ஆழத்தில் பல அபாயங்கள் இருந்தது. அவற்றிலிருந்து அந்த மீனே அந்த குழந்தையை பாதுகாத்து வந்தது. சில நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் தங்கள் பெரிய வலைகளை வீசினர். அந்த மீன் அவர்களுடைய வலையிலே சிக்கிவிட்டது. மீனவர்கள் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர். இவ்வளவு பெரிய மீனை இதுவரை நாம் பார்த்ததே இல்லையே, இது போன்ற மீன் இதுவரை நமக்கு கிடைத்ததும் இல்லையே. அவர்கள் அதனை சாதாரணமாக விற்பதற்கு விரும்பவில்லை. அரசனுக்கே காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அவர்களுக்கு தெரியாது அவர்கள் எடுத்துச் சென்றது ஒரு மீன் அல்ல, இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவி என்று. அந்த மீன் சம்பராசுரனின் அரண்மனை சமையல் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே சமையல்காரர்கள் அதை வெட்டத் தொடங்கினார்கள். வயிற்றை திறந்தவுடன் அனைவரும் திகைத்து போனார்கள். உள்ளே ஒரு பச்சிளம் குழந்தை, அதுவும் உயிரோடு. அவர்களால் பேசக்கூட முடியவில்லை. கைகளில் இருந்த கத்திகள் தானாகவே கீழே விழுந்து விட்டது. அவர்கள் பார்த்தது அதிசயமா அற்புதமா என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த குழந்தையை அவர்கள் மாயாவதியிடம் கொண்டு போனார்கள். மாயாவதி வெளிப்படையாக பார்த்தால் ஒரு பெண், ஆனால் அவள் சாதாரண பெண் அல்ல. அவளுக்கே அவள் வாழ்க்கை பல ஆண்டுகளாக ஒரு எதிர்பார்ப்பில் நின்று கொண்டு இருந்தது. அந்த நேரத்துல நாரத மகரிஷி அங்க வந்தார். உலகத்துல நடக்கும் எல்லா லீலைகளையும் நேரில் காண்பது போல அதை அறிந்து கொண்டிருந்த அந்த முனிவர் மாயாவதியின் முகத்தை பார்த்து மெதுவாக புன்னகை செய்தார். இந்த குழந்தையை நீ ஒரு அனாதை அப்படின்னு நினைக்காத. இவன் உலகை காக்க வந்தவன். இவன் ஸ்ரீகிருஷ்ணனின் மகன். முன்பு சிவபெருமானால் உடலிழந்த மன்மதன் இப்போது பிருத்யும்னனாக பிறந்திருக்கான். நீயே வேறு யாரும் அல்ல, ரதி தேவிதான். உன் கணவனை மீண்டும் அடைவதற்காக இறைவன் உன்னை இங்கே வைத்திருக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் மாயாவதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதுவரை வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் இப்பொழுது அர்த்தம் கிடைத்தது. அவள் அந்த குழந்தையை தன் உயிராக வளர்க்க ஆரம்பித்தாள். அவள் அவனுக்கு உணவு ஊட்டினாள், அவனை தாளாட்டினாள். அவன் உறங்கும் வரை கண்மூடாமல் காத்திருந்தாள். அவன் சிரித்தால் உலகமே சிரிப்பது போல தானும் மகிழ்ந்தாள். ஆனால் அவளது உள்ளத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்போதுமே நிலைத்து இருந்தது. இவன் சாதாரண குழந்தை அல்ல, இறைவனின் பணிக்காக வந்தவன். அதனால் அவள் அவனை அளவுக்கு மீறிய பாசத்தில் மூழ்கிவிடாமல் அவனுடைய தெய்வீக நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்துடனே வளர்த்து வந்தாள். காலம் ஓடத் தொடங்கியது. சிறு பாலகனாக இருந்த பிரத்யும்னன் மற்ற குழந்தைகளைப் போல மெதுவாக வளரவில்லை. இறைவனின் அம்சமல்லவா, அவனுடைய வளர்ச்சி வெகு வேகமாக இருந்தது. சில ஆண்டுகளில் அவன் இளமை பருவத்தை அடைந்தான். அவன் அரண்மனையில் நடந்து வந்தால் அனைவரின் பார்வையும் அவன் மேலே திரும்பியது. அவன் முகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனோட தேஜஸ்தான். கண்களில் கருணையும் வீரமும், நடையில் அரச கம்பீரம், புன்னகையில் மன்மதனின் மயக்கம். அவனுடைய நீண்ட கரங்கள் முழங்கால் வரை இருந்தது. கருமை நிற சுருள் கூந்தல் முகத்தை அலங்கரித்தது. செந்தாமரையை ஒத்த கண்கள் உயிரோடு பேசுவது போல இருந்தது. அவனை பார்த்த பெண்கள் தங்களுக்கே தெரியாமல் அவனை மீண்டும் மீண்டும் பார்த்தார்கள். ஆனால் அது ஒரு சாதாரண ஈர்ப்பு அல்ல. அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு தெய்வீக ஒளி எல்லோருடைய மனத்தையும் கவர்ந்தது. மாயாவதியும் அவனை பார்க்கும் போது இதுவரை தாயாக இருந்த மனநிலை மாறத் தொடங்கியது. காரணம் அவளுக்கு தெரியுமே, ஆனால் பிரத்யும்னனுக்கு தெரியாது. காலம் செல்ல செல்ல பிரத்யும்னன் முழு இளமையை அடைந்து தாமரை இதழ்களைப் போன்ற கண்கள், நீண்ட கரங்கள், ஒப்பற்ற அழகு ஆகியவற்றால் அனைவரையும் கவர்ந்தான். அவனை பார்த்த ரதி தேவி இனி அவன் ஒரு குழந்தை அல்ல, தன் கணவனான காமதேவனே என்பதை நினைவு கூர்ந்தாள். நாணமும் மகிழ்ச்சியும் கலந்த மனநிலையோடு, இனிய புன்முறுவலோடு, கடைக்கண் பார்வையோடு அவனை அணுகினாள். தன் கணவனுக்கு உரிய அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவனுக்கு சேவை செய்ய தொடங்கினாள். மாயாவதியின் நடத்தை மாறியிருப்பதை அறிந்து கொண்ட பிரத்யும்னன் அதை கவனித்தான். முன்பு தாயைப் போல அன்பு காட்டிய அவள் இப்போது நாணத்தோடு
காதல் கலந்த பார்வையோடு நடந்து கொள்வதை பார்த்து வியப்படைந்தான். அதனால், அம்மா, முன்பு போல தாயன்புடன் இல்லாமல் காதலியைப் போல என்னிடம் நடந்து கொள்கிறாயே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். அப்போ ரதிதேவி உண்மையை அவனுக்கு சொல்றா. பிரபுவே, தாங்கள் ஸ்ரீகிருஷ்ணனோட புதல்வராக பிறந்த பிரத்யும்னன். பிறந்த சில நாட்களிலேயே சம்பாசுரன் உங்களை அரண்மனையில் இருந்து கடத்தி போனான். ஆனால் உண்மையில் தாங்களே முந்திய பிறவியில் காமதேவன். நான் உங்கள் மனைவியான ரதி. அதனால் தான் இவ்வாறு உங்களிடம் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றா. ரதி தேவி தொடர்ந்து சொல்றா, பிறந்து 10 நாட்கள் கூட ஆகாத நிலையில சம்பாசுரன் உங்களை கடல்ல எரிஞ்சான். ஒரு பெரிய மீன் உங்களை விழுங்கித்து, அதன் பிறகு மீன் பிடிக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டது. அதன் வயிற்றிலிருந்து நீங்கள் உயிருடன் வெளிவந்தீர்கள். இவை அனைத்தும் இறைவனின் திருவிளையாடல். சம்பாசுரன் பலவிதமான மாயை வித்தைகளில் வல்லவன். அவன் உங்களுடைய பகைவன். ஆனால் தாங்களும் தெய்வீக மாயா சக்திகளை அறிவீர்கள். மோகனம் முதலிய தெய்வீக மாயைகளை பயன்படுத்தி அவனை வென்று அழியுங்கள் அப்படின்னு சொல்றான். உங்களுடைய தாயாரான ருக்மிணி தேவி இன்னும் உங்களை நினைச்சுண்டு அளவற்ற துயரத்துல வாழ்ந்துருக்கா. குஞ்சை இழந்த பறவை எப்படி அழுமோ, அப்படி கன்றை இழந்த பசு எப்படி கஷ்டப்படுமோ, அப்படி மகனை பிரிந்த தாயின் இதயம் நாள்தோறும் வாடிக்கொண்டு இருக்கிறது. எனவே தாமதம் பண்ணாம உங்க பகைவனை வென்று உங்கள் தாயின் துயரத்தை போக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரதி வேண்டிக்கிறார். பிரத்யும்னனுக்கு இப்படி உண்மையான வரலாற்றை விளக்கிய பிறகு சம்பாசுரனை வெல்ல ஒரு தெய்வீக மாயா வித்தையை அவனுக்கு உபதேசம் பண்றார். அந்த வித்தை சாதாரண மந்திரம் அல்ல. எதிரிகள் செய்யும் எல்லா மாயைகளையும் முறியடிக்கும் ஒரு மகாமாயா எனப்படும் ஒரு அரிய சக்தி. சம்பாசுரன் மாயை யுத்தத்தில் வல்லவன் அப்படிங்கறதுனால அவனை வெல்வதற்கு இந்த வித்தை முக்கியமானதாக இருந்தது. தெய்வீக ஞானத்தை அடைந்த பிரத்யும்னன் தனது கடமையை நிறைவேற்ற தயாராகிவிட்டான். நேராக சம்பாசுரனின் அரண்மனைக்கு போனான். அவனை நேருக்கு நேரே சந்தித்து போருக்கும் அழைத்தான். சம்பாசுரனின் அகந்தையை தூண்டும் வகையில் கடுமையான வார்த்தைகளால் இகழ்ந்து பேசினான். அவனுக்குள்ளே இருந்த கோபம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. போரை தவிர்க்க முடியாத நிலை உண்டாகிவிட்டது. அதனால் சம்பாசுரன் கொதித்து எழுந்தான். காலால் மிதிக்கப்பட்ட பாம்பு போல சீறினான். அரண்மனையிலிருந்து வெளியிலே வந்தான். கையிலே பெரிய கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு கோபத்தால் கண்கள் சிவக்க பிரத்யும்னனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பித்தான். சம்பாசுரனின் தாக்குதலை பிரத்யும்னன் எந்தவித அச்சமும் இன்றி அமைதியாக எதிர்கொள்ள தயாராகவே இருந்தான். அவனை நோக்கி வந்த கதாயுதத்தை தடுத்து விலக்கினான். அவனுடைய ஒவ்வொரு செயலும் அவசரத்தால் அல்ல, தன்னம்பிக்கையாலும் தெய்வீக வலிமையாலும் நிரம்பி இருந்தது. அவனை போரில் வெல்ல முடியாது என்று நினைச்ச சம்பாசுரன் மாயா வித்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். மாயாவதி கற்றுக் கொடுத்த சுத்த சத்துவமயமான மகாமாயா வித்தையை நினைவு கொண்டு அதை பயன்படுத்தினான். அது எல்லா மாயை சக்திகளையும் முறியடிக்கும் ஆற்றல் கொண்டது. வெளிப்படையாக இது ஒரு போராக தோன்றினாலும் உண்மையில் இது அறியாமைக்கும் தெய்வீக ஞானத்துக்கும் இடையே நடந்த ஒரு சண்டைதான். சம்பாசுரன் தன் மாயா சக்தியால் பல ராட்சச உருவங்களை உண்டாக்கினான். ஆனால் அசுரமாயை தெய்வீக ஞானத்தின் முன் நிலைத்து நிற்க முடியவில்லை. அவனுடைய அசுர மாயைகள் அழிந்தவுடன் பிரத்யும்னன் அவனுக்கு முடிவு கட்ட தீர்மானித்தான். நீண்ட காலமாக தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் கொடுத்த அந்த அசுரனுடைய ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. பிறகு ரதி தேவியோடு பிரத்யும்னன் ஆகாச மார்க்கமாக துவாரகையை நோக்கி புறப்பட்டான். துவாரகையின் அந்தப்புறத்திற்குள் இருந்த அரச மகளிர் கருமேகத்திலிருந்து திடீரென்று மின்னல் தோன்றுவது போல அவன் அந்தப்புறத்தில் வந்ததும் அனைவருக்கும் வியப்பானது. கருமேகத்தை ஒத்த திருமேனி, மஞ்சள் பட்டாடை, நீண்ட கரங்கள், சிவந்த கண்கள், இனிய புன்முறுவல், ஒளிவீசும் திருமுகம், இவை அனைத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணனையே நினைவூட்டியது. அவருடைய தோற்றம் கிருஷ்ணனின் பிரதிபலிப்பைப் போலவே இருந்ததால் முதலில் யாரென்றே அவர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கருநிற சுருள் கூந்தல் அவனை இன்னும் அழகுபடுத்தியது. அவன் கிருஷ்ணனை போலவே இருந்ததால் அந்த புறத்தில் இருந்த பெண்கள் அவனை கிருஷ்ணன் என்றே நினைத்து வெட்கமடைந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பிறகு இவன் கிருஷ்ணன் அல்ல என்பதை தெரிந்து கொண்டு
அவனையும் ரதி தேவியும் அணுகினார்கள். காணாமல் போன தன் மகன் திரும்பி வந்ததும் தாய்ப்பாசம் பெருக்கெடுத்தது ருக்மிணிக்கு. அவளது மார்பிலிருந்து தானாகவே பால் சுரந்தது. மகனை இழந்த நாளிலிருந்து மனதில் இருந்த ஏக்கம் மீண்டும் உயிர்த்தெழுந்தது. அவன் யார் என்று தெரியாவிட்டாலும் அவனை பார்த்ததும் தாயின் இதயம் மகனையே உணர்ந்து கொண்டது. அவனை பார்த்ததும் ருக்மணி நினைச்சா, இந்த அபூர்வமான இளைஞன் யாரு? எந்த புண்ணியவதியின் கருவிலே இவன் பிறந்தான்? தாமரை கண்களை உடைய இந்த அழகிய இளைஞன் எந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன்? அவனோட இருக்கிற இந்த பொண்ணு யாரு? அவனுக்கும் இவளுக்கும் என்ன உறவு? இப்படியெல்லாம் நினைச்சா. எனக்கு பிறந்த மகன் பிறந்த உடனேயே கடத்தப்பட்டான். அவன் எங்கையான உயிரோட இருந்தா இவனைப் போல இந்த வயசில் இந்த உருவத்துலதான் இருப்பான். இந்த இளைஞனை பார்த்தால் என் மகனையே பார்ப்பது போல இருக்கே அப்படின்னு நினைச்சு உருகினாள். அவன் கிருஷ்ணனின் பிரதிபலிப்பாக தோன்றினான். இப்படிப்பட்ட ஒற்றுமை எப்படி சாத்தியம் என்று ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். அவளது தாயுள்ளம் உண்மையை மெதுவாக உணரத் தொடங்கியது. ஆனால் அறிவு இன்னும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனை பார்த்ததும் என் பாசம் பொங்குகிறது. ஒரு நல்ல சகுனமாக என்னுடைய இடது தோளும் துடிக்கிறது. ஏதோ ஒரு தெய்வீக அறிகுறியாகத்தான் தெரிகிறது அப்படின்னு அவளுடைய மனசு சொல்றது. அந்த நேரத்துல கிருஷ்ணன் அங்கே வந்தார். அவரோடு தேவகியும் ஆனகதுந்துபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசுதேவரும் வந்தார். எல்லோரின் மனசிலும் இருந்த சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துடுத்து. கிருஷ்ணன் எதுவுமே பேசல. ஆனா அங்க வந்த நாரதர் எல்லா கதையும் நடந்த கதை அத்தனையும் சொல்றார். அதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் அப்படியே ஆச்சரியமும் ஆனந்தத்தையும் அடைஞ்சா. பிரத்யும்னன் உயிரோடு திரும்பி வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அவனை வரவேற்கிறா. அவர்களது கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பொங்கியது. பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த குடும்பம் இப்போ மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுத்து. குறிப்பாக ருக்மணியின் தாயுள்ளம் இப்பொழுது முழுமையாக நிறைவு பெற்றது. இழந்த மகன் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சி அனைவரது இதயங்களையும் ஆனந்தத்தில் ஆழ்த்தியது. இப்படி பிரத்யும்னன் திரும்பி வந்துவிட்டான் அப்படின்னு கேட்டவுடனே துவாரகையிலிருந்து அத்தனை பேருக்கும் ஆச்சரியமாயிடுத்து. இறந்து விட்டான் என்று நினைத்த குழந்தை உயிருடன் மீண்டும் வந்துட்டானே, இது எப்பேற்பட்ட பாக்கியம், இது எப்பேற்பட்ட பகவத் கிருபை அப்படின்னு பரவசம் அடைஞ்சு துவாரகை முழுவதும் ஒரே மகிழ்ச்சி கொண்டாட்டமா இருந்தது. பிரத்யும்னன் பார்க்கறதுக்கு கிருஷ்ணன் மாதிரியே இருந்ததால கிருஷ்ணனோட மனைவிகள் கூட அவனை பார்க்கும்போது கிருஷ்ணனாகவே நினைச்சா. அவளுடைய அன்பு கிருஷ்ணனிடமே நிலைச்சு இருந்ததால அவருடைய பிரதிபிம்பமாக தோன்றிய பிரத்யும்னனை அன்போடு பார்த்தா. இதுல ஆச்சரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சுகபிரம்ம ரிஷி சொல்றார். மேலும் பிரத்யும்னன் காமதேவரின் அம்சமாகவும் பகவானின் அழகின் பிரதிபலிப்பாகவும் இருந்தான். அவனை பார்த்து கிருஷ்ணனின் மனைவிகளுக்கே இப்பேற்பட்ட வியப்பு ஏற்பட்டிருந்தால் மற்ற பெண்கள் அதுல ஈர்க்கப்படுவது ரொம்ப இயல்பு அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. இங்கு எந்த உலகியல் உணர்வையும் அவ சொல்லல. பகவானின் சாயலை கண்ட பக்தி நிறைந்த மனதின் ஒரு இயல்பு, அதுவே அந்த ஈர்ப்பு அப்படின்னு சொல்றா. இறைவனின் பிரதிபலிப்பாக வாழ்பவரை மக்கள் இயல்பாகவே மதித்து நேசிப்பார்கள். பகவானின் குணங்களும் ஒளியும் ஒருவிடம் வெளிப்பட்டு விட்டால் அவர் பிறருக்கு இறை நினைவைத்தானே ஏற்படுத்துவார். பக்தனின் வாழ்க்கை தன்னை அல்ல, இறைவனையே நினைவூட்டும் கண்ணாடி அப்படிங்கறத சொல்லி இந்த 55வது சாப்டரை நிறைவு பண்றா. தொடர்ந்து 56வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.